யாத்திரையாகவும் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் அந்த நாவுமாய் உள்ளவன் என்றான். பார்த்தீங்களா, ஐ எம் ஸ்டாமரிங் பை டங் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. லட்ச இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கணும்னு சொல்கிறீங்களே, ராஜாக்கிட்ட முன்னால் போய் வாக்குவாதம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறீங்களே, அதுக்கெல்லாம் தகுதியானவையும் கிடையாது, எனக்கு கொன்னை வாயாக இருக்கிறது என்று தன்னுடைய இயலாமையை அங்கே காரணம் காட்டி அந்த ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று மோசே சொன்னாராம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் இந்த மோசையை போல தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக, என்னாலே முடியாது என்று சொல்லுபவர்களாக, ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஒளிந்து கொள்பவர்களாக, யோனாவை போல கப்பலின் அடித்தளத்துக்கு போய் தூங்குகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். இது தவறான காரியம். வாயை உண்டாக்கின நான் உனக்கு பேச உதவி செய்ய மாட்டேன், நான் நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியில் ஒரு போன பொழுது லட்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, பார்வோனியை நடுநடுங்க வைத்தார் இதே மோசே என்று காண்கிறோம். உங்களுடைய பலகீனங்களையும் மீறி ஆண்டவரை விசுவாசியுங்கள். உங்களுடைய இயலாமையும் மீறி ஆண்டவரை விசுவாசியுங்கள். பணமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் தருவார்னு விசுவாசியுங்க. சுகமே இல்லை, ஆனாலும் நான் தைரியமாக இருப்பேன், ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவார்னு விசுவாசியுங்க. அப்பொழுது கனவுக்கு கூட எட்டாத, கற்பனைக்கு கூட எட்டாத மிகப்பெரிய பலனை, மிகப்பெரிய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.